அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் பிரபஞ்சமும் ஈசனும் வாரி வழங்கட்டும். மிக சிறப்பான நன்னாள் புதன்கிழமையும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆவணி 9ஆம் தேதியோட பிறக்கக்கூடிய இன்னைக்கு திருவோண விரதம். எம்பெருமான் பெருமாளுக்கு உரித்தான நாள். ஏன்னா சந்திர பகவான் மகரத்தில் இருக்கும்போது தான் திருவோண நட்சத்திரங்கிற நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அனைவருக்குமே பெருமாளுடைய அனுகிரகம் உண்டு. கண்டிப்பாக இவங்க வீட்டு 500 அடி, அதே போல் ஒரு 100 அடியில் அல்லது ஒரு 1/2 கிலோமீட்டர்லையாவது பெருமாள் கோயில் இருக்கும். இந்த திருவோண விரதத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டுங்க. ஏன்னா கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா திருவோண விரதத்தை தான் அன்றைக்கி ஓணம் பண்டிகை சேர்ந்து வருது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன். இதை விட விசேஷம் ஒன்று மதத்தை சார்ந்த மிலாடி நபி அப்படிங்கிற ஒரு விஷயமும் மதம் சார்ந்த ஒரு போற்றக்கூடிய நன்னாளாக இன்று இருக்குதுங்க. அப்படி இன்றைக்கி இந்த திருவோண விரதம் பெருமாளுக்கு ஏன் உகந்தது அப்படின்னா, அவதரித்த நாள் பெருமாள். காலசக்கரத்துக்கு 10ஆம் பாவகம் எதுங்க? மகரம். அங்கே தான் திருவோண நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த 10ஆம் இடம் ஜீவனம்னு சொல்லக்கூடிய இடம்ங்க. மகரம் ஒரு கிரகம் இருந்தாவே ஒரு யோகம் உண்டுங்க. அந்த 10ஆம் இடம் தான் நமக்கு தொழில்காரக பாவகம். அந்த தொழில்காரகன் நல்லா இருக்கணும். அந்த தொழில் அதிபதிங்கக்கூடிய அந்த 10ஆம் இடத்துக்காரகன் அந்த தொழில் சார்ந்து தான் அவங்க வேலை செய்வாங்க. அந்த பாவக தொடர்பு சார்ந்து தான். அது கெடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கெடாமல் அந்த 10ஆம் அதிபதி இருந்தும் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் தான் தொழில் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்யலாமா? சனி பகவான் 6, 8, 12 மறைந்தால் சொந்த தொழில் செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நல்லா கேட்கணுங்க. அப்போ நமக்கு இந்த சனி சந்திரன் சேர்க்கை அது ஒரு புணர்ப்பு தோஷம்பாங்க. கண்டிப்பாக சனிச்சந்திரன் எங்கே இருந்து 12 பாவகத்தில் சேர்ந்தாலும் அது புணர்ப்பு தோஷம்தான். ஏன் புணர்ப்பு தோஷம் அப்படின்னா, தொழில் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா படித்து நல்ல யோகமாக லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான். திருமணத்தை தடை பண்ண வைக்கணும், திருமணங்கிற விஷயத்தை கை வைப்பார். அதுதான் புணர்ப்பு தோஷம். எந்த ஒரு விஷயத்தில் பிரச்சனையை கொடுப்பார்னா தொழில் சார்ந்து அல்லது திருமணம் சார்ந்து. இதுக்கு தோஷ நிவர்த்திக்கு பரிகாரம் உண்டு. ஒவ்வொரு தோஷத்துக்கும் பரிகாரம் உண்டு. செவ்வாய் தோஷம், ராகேது தோஷம், கலத்தர தோஷம், புத்திர தோஷம், இதுபோல் இருக்கக்கூடிய சனிச்சந்திரனான புணர்ப்பு தோஷத்துக்கும் பரிகாரம் உண்டு. கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சரியான பரிகாரம் எடுத்தால் எல்லாமே நிவர்த்தியாகும், சுபமாகும், நல்லதே நடக்கும். நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.